Hi friends, so இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் கார். ஸோ இந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் கார் வந்து எப்படி மேக் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லை எப்படி வந்து இதை கோட் பண்ணுறது, கோடிங் எப்படி பண்ணுறது, அதுக்கான கோடிங் லிங்க்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு கனெக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் மாடியூல், அட்ரினோ, மோட்டார் டிரைவர், 2 மோட்ரு, பேட்ரி. ஸோ இவ்வளவு காமன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளைக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஸோ இப்போ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவருக்கு இங்கேயும் விஇனுக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு மோட்டார் டிரைவ்லேருந்து கொண்டு வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ மோட்டார் டிரைவ்லேருந்து 5 வோல்ட்டை 8 வந்து இங்கே கொடுக்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார். ஸோ டேட்டா இன் 1 2 3 4 பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இன் 1 2 3 4 பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே இருக்க ஆர்எக்ஸ், ஸோ இங்கே இருக்க விசிசி கிரவுண்டு ஆர்எக்ஸு டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நேராக எங்கே போயின்னு பாருங்கள். டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 8ல் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா இன் 1 2 3லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது 3 4 5 6. ஸோ இங்கே வருது 8ல் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் வருது. ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா விஇன் கிரவுண்டு. ஸோ விஇன்லேருந்து ஒரு பின்னும் கிரவுண்ட்லேருந்து ஒரு பின்னும் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோட்ரு பார்த்தீங்கன்னா அவுட் 1 அவுட் 2, இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா அவுட் 3 அவுட் 4. ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். நீங்கள் டேட்டா கொடுக்குறது மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸை கொண்டு போய் 8ல் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங். ஸோ கோடிங் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். கோடிங் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ஸோ மோட்டார் இன்புட் பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா இந்த இதே ஆர்டரில் கொடுத்துக்கோங்க. இன்புட் 1 பார்த்தீங்கன்னா 3, 2 பார்த்தீங்கன்னா 4, 3 பார்த்தீங்கன்னா 5, 4 பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங் டேட்டான்றது நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா. சீரியல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8th பின் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ், 7th பின் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். ஸோ 8th பின் மட்டும் தான் நமக்கு தேவை. ஆர்எக்ஸ் மட்டும் தான், அதாவது ரிசீவ் மட்டும் தான் பண்ண போது அட்ரினோ, அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ 8th பின்னில் கொடுத்தாச்சு. அடுத்து எஸ்எஸ் பிகின். ஸோ அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா பின் மோட். ஸோ நம்ம கொடுக்க போகிற பின் மோட்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஸோ அந்த பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட், அட்ரினோவிலேருந்து அவுட்புட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப். ஸோ வாய்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒயில்டு. ஸோ இந்த ஒயில்டு கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரிசீவ் பண்ணிடுறதுக்கு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் லூப். ஸோ இந்த ஒயில் லூப் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்லேருந்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எல்லாம் இருந்தால், சாரி இங்கே மாற்றி போட்டிருந்துருக்கேன். ஸோ எல்லாம் இருந்தால் லெஃப்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆராக இருந்தால் ரைட்டு. ஸோ நீங்கள் ஒரு வட்டம் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப தான் தெரியும் உங்களுக்கு எந்த பக்கம் மோட்ரு சுற்றுதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஹைலோ வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இந்த அவுட்டில் வந்து மோட்டரோட கனெக்ஷன்ஸ் வந்து மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வட்டமும் எந்த இடத்துல ஹைலோ மாற்றணுமோ அதை மாற்றி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எஃப்ஆ இருந்தால் ஃப்ரண்ட்டு, பிஆ இருந்தால் பேக்கு. ஸோ அவ்வளோதான் நம்ம வச்சுருக்கோம். பிஆர் இருந்தால் பேக்கு. இந்த லோ ஹை, ஸோ மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணுறது லோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருக்கும் வேல்யூ கொடுத்து பார்த்தா தான் தெரியும் மோட்ரு எந்த பக்கம் சுற்றுதுன்ட்டு. ஸோ மொத்தமாக லோ கொடுத்துட்டோம்னா ஸ்டாப் ஆயிரும். இந்த டேட்டா ஈக்குவல் டு எம்டி கொடுத்துட்டோம்னா டேட்டா வந்து எம்டி ஆயிரும். நம்ம ஆல்ரெடி எஃப் கொடுத்துருவோம் தெரியுமா, அது பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதில் வந்து பெரிய சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா. ஸோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி 4 பின்ஸையும் ஆப்ரேட் பண்ணுறது, ஹைலோ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் டேரெக்டாகவே காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு டேரெக்டாகவே காமிக்கிறேன். 2 மோட்டருக்கான வயர்ஸ். ஸோ இந்த வயரும் அந்த வயரும் அது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பின்னு நேராக பார்த்தீங்கன்னா அட்ரினோவில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வயர் இதுக்கு, இந்த வயர் பார்த்தீங்கன்னா இங்கே நேராக வருது பார்த்தீங்கன்னா, அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் வயர் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதெல்லாம் டேட்டா பின்ஸ். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், பச்சை, நீலம், ஒயிட்டு, கிரே, இது 4மே டேட்டா பின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு வந்து டிஎக்ஸ் பின்னு, ப்ளூடூத்தோட டிஎக்ஸ் பின்னு. இங்கிட்டு இருக்க கிரவுண்டு வந்து அந்த இருக்குது. ஸோ இங்கிட்ட அந்த கிடக்கு பார்த்தீங்களா, அது வந்து கிரவுண்டு. நான் லாஸ்ட்டில் மாட்டினேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு ப்ளூடூத் மாடியில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன்னா கிரவுண்டு, விசிசி, டிஎக்ஸ் வந்து எடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி காமிச்சிக்கிறேன். இருங்க. ஓகே.
இப்போ பாருங்கள் 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து பவர் சப்ளை எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் தான் 5 வோல்ட். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பவர் சப்ளையை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பவர் சப்ளை எங்கேருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதே கனெக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே நான் மாற்றலை. இங்கே கத்திரிப்பு கலர் வந்து நேராக 8 போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ வயலட் கலர் வந்து 8 போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அங்கேருந்து விஎல்லேருந்து மோட்டார் டிரைவுக்கு 12 வோல்ட் வரும். அந்த 12 வோல்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர் ஐசி வழியாக 5 வோல்ட்டாக மாறி இங்கே நம்ம ப்ளூடூத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அர்டுயினோலையும் ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதுக்கு 5 வோல்ட் எடுத்துக்கும். நம்ம அங்கே விஎல்லேருந்து எடுத்துருக்கிறதுனால தான் இங்கே 12 வோல்ட் வரும். நீங்கள் விசிசிலேருந்து எடுத்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் வராது, 5 வோல்ட்லேருந்து தான் வரும். ஸோ இதை வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. பவர் சப்ளை நான் கொடுத்த கனெக்ஷனை கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பின்னும் பார்த்தீங்கன்னா இன்புட் 1, இன்புட் 2, இன்புட் 3, இன்புட் 4 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக 3, 4, 5, 6 வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன் எது எங்கெங்கே கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டா கனெக்ஷன்ஸும் வந்து மிக முக்கியம். வேறு இதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ப்ளூடூத்லேருந்து டிஎக்ஸை கொண்டு போய் இங்கே 8 கொடுக்க போகிறீங்க. அடுத்து பேட்ரி. ஸோ அவ்வளோதான், வேறு என்ன, பேட்ரி பவர் சப்ளை இது வந்து சார்ஜிங்காக, இது வந்து நம்ம வந்து அர்டுயினோவில் குத்திக்கிறதுக்காக. ஸோ அர்டுயினோவில் குத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக விஎல்னு அந்த 12 வோல்ட் போயிடும். அந்த விஎல்னு பார்த்தீங்கன்னா நேராக பவர் சப்ளை இங்கே வரும் மோட்டார் மாடியூலேருந்து 5 வோல்ட் எடுத்து வந்து ப்ளூடூத் கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை தான் இங்கே மெயின். ஸோ இந்த பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதான் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் பண்ணிட்டேன். சும்மா ரப்பர் பேண்டை மட்டும் தான் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கால்குலேட் பண்ணி எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு மேலே போடுறேன். ஸோ ரெண்டு பேட்டரியாக 3.7, 3.7, 3.7 சொல்லிட்டு ஒரே சீரீஸில் அடிச்சிட்டேன். ஸோ மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3.7, 3.7, 3.7 அப்படின்னு 3 தான் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 11.1 வோல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 11.1 வோல்ட் வந்து போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அர்டுயினோவில் கொடுத்துக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம டைரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். வேறு இதில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டால் போதும். நான் கொடுத்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து நீங்கள் அந்த சுற்றுறப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு வட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதை பின்னாடி காமிக்கிறேன், எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அர்டுயினோ ப்ளூடூத் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அர்டுயினோ ப்ளூடூத் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க, பேக் போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த HC-05ன்ற உங்களோட ப்ளூடூத் மாடல் வந்து காமிக்கணும். ஸோ இது காமிக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி பேர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் செட்டிங் போய்க்கோங்க. ப்ளூடூத் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவைலபிள் டிவைஸில் பார்த்தீங்கன்னா HC-05 ப்ளூடூத் மாடல் காமிக்கும். நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் பண்ணி வச்ச பின்னாடி இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே கண்ட்ரோல் மோட். ஸோ கண்ட்ரோல் மோடுக்கு வந்து நீங்கள் போய்க்கணும். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைனும் சொல்கிறேன், இங்கே இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் மோட். ஸோ கண்ட்ரோல் மோடுக்கு போங்க. கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆன பின்னாடி இதோட செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன வைக்கணுமோ அந்த வேர்டு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள கொடுத்துருப்பாங்க ரைட் எப்படி லெஃப்ட் எப்படி. நம்ம அங்கே ஆல்ரெடி செட் பண்ணி இந்த வேர்டை தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இங்கே மாற்றணும்னா நீங்கள் அந்த எல்லை வந்து அழிச்சிட்டு கேன்னு கொடுத்துட்டு ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆகிக்கும். ஸோ நம்ம எல் தான் வச்சுருந்தோம் லெஃப்ட்டுக்கு. ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ எல் வச்சுருந்தோம், ரைட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F, R, B, எஸ்னா ஸ்டாப்பு. ஸோ நம்ம எஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 4 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக் வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் முன்னாடி அமுக்குனா அங்கே அதுக்கான வேடிங் போகும். ஸோ அது வந்து முன்னாடி போகும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.